Hi students, in this video you are going to learn about chapter 15 continuation. In this video you are going to see about the evolution of electronic commerce. E-commerce is not a completely new type of commerce. The dawn of e-commerce started few decades ago and continues to grow exponentially. ஸோ லாஸ்ட் வீடியோவில் இ-காமர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இன்டர்நெட் மூலயமா நம்ம பொருட்களை வாங்கிறது விற்கிறது இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஸ்டில் த இ-காமர்ஸ் இஸ் இன் த டெவலப்பிங் ஸ்டேஜ். அது நம்ம எல்லா பொருட்களையும் வாங்கிறது விற்கிறது எல்லாமே நம்ம இன்டர்நெட் மூலயமா பண்ணலை. இன்னமுமே நம்ம என்ன செய்கிறோம், டைரெக்டாக நம்ம ஷாப்புக்கு போயிட்டு பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டுருக்கோம். ஸோ அது இன்னும் பார்த்திங்க அப்படின்னா டெவலப்பிங்கில் தான் இருக்குது. ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக் தான் இந்த இ-காமர்ஸ் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் இன் த டெவலப்பிங் ஸ்டேஜ். It first emerged on private networks in 1970s. ஸோ அது ஃபஸ்ட்டு எப்போ வந்தது அப்படின்னா ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸில் தான் அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1970s. எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்சஸ் அண்ட் டெலிஷாப்பிங் டுகெதர் paved the way for the e-commerce. ஸோ இ-காமர்ஸ் வர்றதுக்கு முக்கிய காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்சு தென் டெலிஷாப்பிங். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் இ-காமர்ஸ் வர்றதுக்கு முக்கியமான ரீசன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இ-காமர்ஸ் இஸ் க்ளோஸ்லி ட்விஸ்டட் டுகெதர் வித் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த இன்டர்நெட். ஸோ இ-காமர்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு இன்டர்நெட் வந்துடுச்சு. இன்டர்நெட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே யூஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு தே ஸ்டார்டட் டு யூஸ் த இன்டர்நெட் இந்த இயர் க்ளோஸ் யூனிவர்சிட்டிஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி ஸ்கூலில் மட்டும்தான் ஒரு 4 or 5 யூனிவர்சிட்டி ஸ்கூலில் தான் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நெட் டெவலப் ஆச்சு. E-commerce become really possible when the internet was opened to commercial use. ஸோ இப்போ e-commerce அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் கேன் பர்ச்சேஸ் ஆர் செல் த ஐட்டம் த்ரூ த இன்டர்நெட். அப்போ ஓல்டன் டேஸில் ஃபஸ்ட்டு இன்டர்நெட் வந்தப்போ எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் இ-காமர்ஸ் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வரல. ஸோ இப்போ தான் பார்த்தீங்க ஒரு 10 years பேக் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ ஆஃப்டர் தட் ஒன்லி தே ஸ்டார்டட் த இ-காமர்ஸ் ஃபெசிலிட்டி. Online shopping started to grow when National Science Foundation opened the internet to the public in 1991. So National Science Foundation, ஸோ தே ஒன்லி ஓப்பன் த இன்டர்நெட். அவங்க தான் என்ன பண்ணாங்க, இன்டர்நெட் பப்ளிக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்தாங்க. எப்போது அப்படின்னா 1991. ஆஃப்டர் தட் ஒன்லி த பீப்புள் ஸ்டார்டட் டு பர்ச்சேஸ் அன் ஐட்டம் from the website, that is through the internet they started to purchase an item. Since then businesses have reached the websites. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் மூலயமா அவங்க கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணாங்க. With the progress of the internet technology and vastly developed global internet community, large number of dot-coms, fintech and internet startups have appeared and a strong foundation of electronic commerce continues to build. ஸோ இன்டர்நெட் டெக்னாலஜி எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ மெனி ஆஃப் தெம் ஸ்டார்டட் தேயர் பிஸ்னஸ் த்ரூ த இன்டர்நெட். ஸோ இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐ நீட் சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஆல்ரெடி யூ லேர்ன்ட் அபவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். வித் த ஹெல்ப் ஆஃப் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்லி ஐ கேன் டூ த பிஸ்னஸ் த்ரூ த இன்டர்நெட். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா we have so many dot-coms, so we have so many websites, then a fintech and internet startups இது எல்லாமே வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா we can do the activities. What activities na we can sell and buy item through the online, அதாவது through the internet. So these gave the strong foundation for that.
The internet has provided new commercial potential not only for large organizations but also provided a sustainable entry point for small and medium-sized enterprises SMEs of e-commerce. Today, e-commerce is no longer an exclusive domain of large organization or private networks. ஸோ இந்த ஸ்டார்டிங் e-commerce வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும்தான் வந்து அதை யூஸ் பண்ணாங்க. அதாவது லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்லி தே யூஸ்டு த இ-காமர்ஸ் ஃபெசிலிட்டி. பட் nowadays ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புள் தென் மீடியம் சைஸ்டு என்டர்பிரைசஸ் அவங்க எல்லாருமே, அதாவது ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மீடியம் சைஸு ஒரு சின்ன அளவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆல்சோ கேன் யூஸ் த இ-காமர்ஸ். ஸோ அப்போ இப்போ இ-காமர்ஸ் எப்படி டெவலப் ஆகிட்டு வருது அப்படின்னு பார்த்தா, லார்ஜ் ஆர்கனைசேஷன் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ், சின்ன சின்ன என்டர்பிரைசஸும் தே ஸ்டார்டட் டு யூஸ் த இ-காமர்ஸ். இ-காமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நோ லாங்கர் அன் எக்ஸ்க்ளூசிவ் டொமைன் ஃபார் அ லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் அ ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டுலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு மட்டும், இல்லை ஒரு ப்ரைவேட் நெட்ஒர்க்னால் அவங்களுக்குள்ளே மட்டும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி ஒன் கேன் ஏபிள் டு டூ த ட்ரான்சாக்ஷன் அண்ட் பிஸ்னஸ் த்ரூ த இன்டர்நெட். Even though e-commerce has been existing since a few decades, it has recently sustained significant growth. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் ஒரு 10 years பேக் தான் வந்தது. ஈவன் தோ இருந்தாலும் அதோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. It is business. The internet has transformed from an auxiliary communication medium of academics and large organizations to an enriched communication medium that extends nearly to all பார்ட்ஸ் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டி. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி ஸ்கூலில் மட்டும்தான் கம்யூனிகேஷன் பண்ணாங்க. அதே மாதிரி லார்ஜ் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் இ-காமர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ எப்போது இன்டர்நெட் வந்து எவ்ரி ஒன் கேன் ஏபிள் டு யூஸ் அப்படின்னு சொன்னாங்களோ ஆஃப்டர் தட் எவ்ரிதிங் இஸ் சேஞ்ச்டு. ஸோ எனிபடி கேன் அக்சஸ் த இன்டர்நெட், எனிபடி கேன் டூ த பிஸ்னஸ் த்ரூ த இன்டர்நெட். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. இன் 1979 English entrepreneur proposed a technique that enables online transaction processing between consumers and businesses or between businesses. So 1979 மைக்கேல் ஆல்ட்ரிச், ஸோ he is an English entrepreneur, அதாவது தொழில் வந்து உருவாக்குறாங்கல்ல அவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க, என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொழில் முனைவோர், என்டர்பிரினர் அப்படின்னா தொழில் முனைவோர். ஸோ ஹீ ப்ரொபோஸ்டு ஒன் டெக்னிக். வாட் டெக்னிக்னா ஹீ எனேபிள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஸோ அவர் தான் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலயமா டிரான்சாக்ஷன் பண்ணுறதை வந்து ப்ரப்போஸ் பண்ணார். யார் யாருக்கும் அப்படின்னா கன்சியூமர்ஸ் அண்டு பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கன்சியூமர்ஸ்க்கும் தே கேன் ஏபிள் டு டூ எ டிரான்சாக்ஷன். தென் கன்சியூமர்ஸ்க்கும் அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதாவது நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் டூ த டிரான்சாக்ஷன் வித் அனதர் பிஸ்னஸ் மேன். ஸோ தீஸ் transaction can do, he proposed the technique to do this transaction. It was later proficiently called e-commerce. ஸோ அதை தான் நம்ம இப்போ என்னன்னு சொல்கிறோம், e-commerce அப்படின்னு சொல்கிறோம். In 1980 he invented a multi-purpose home infotainment device called teleputer. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1918 ஒரு டிவைஸ் வந்து இன்வென்ஷன் பண்ணார். என்ன அந்த டிவைஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா டெலிபியூட்டர். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அ டெலிவிஷன், கம்ப்யூட்டர் அண்டு டெலிகாம் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜிஸ். அவர் என்ன பண்ணார், டெலிவிஷனையும் கம்ப்யூட்டரையும் வந்து கனெக்ட் பண்ணுறாரு. எப்படி கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா டெலிஃபோன் மூலயமா கனெக்ட் பண்ணி ஹீ ஸ்டார்டட் டு டூ த பிஸ்னஸ். அதாவது இப்போது டெலிஷாப்பிங்ஸ்லாம் நம்ம நிறைய பார்ப்போம். ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சாரீஸு, ட்ரெஸ்ஸு,
நிறைய ஹோம்ஸில் வந்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணமோ எல்லாமே வந்து டெலிஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிவியில் வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எவ்ரிதிங் தே சே த்ரூ த டிவி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னா மைக்கேல் ஆல்ட்ரிச். இன் விச் இயர் அப்படின்னா 1980. Integrated with the commercialization of the internet, personal computers and electronic payment system together made e-commerce flourish. ஸோ e-commerce எப்படி டே பை டே டெவலப் ஆகிட்டே வருது அப்படின்னா, ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் மூலயமா நம்ம அதாவது கமர்ஷியலைசேஷன் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளால் இகாமர்ஸ் வந்து நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் டுகெதர். ஸோ நம்ம எப்படி வந்து இன்டர்நெட் மூலயமா ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ த எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம், மொபைல் ஃபோன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் part in the e-commerce. The growth of e-commerce is also related to the socio-technological changes. ஸோ e-commerce வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேட்டட் டு த டெக்னாலஜி. இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே வர்றதுனால நம்மளோட சோஷியல் மீடியாவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா டெவலப் ஆகிட்டே இருக்குது. நிறைய டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபார் தட் e-commerce ஆல்சோ டெவலப்பிங். The more the medium becomes deep-rooted, the more are the users drawn towards. Increase of users increases the market. ஸோ users எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுறாங்களோ மார்க்கெட்ஸும் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. As the markets expand, more business organizations are attracted. ஸோ மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக business organizations என்ன பண்ணுறாங்க, ஸோ they are attracted the markets. The more businesses accumulate, it create competition. The competition leads to innovation. Innovation in turn drives the development of technology. Technology facilitate e-commerce growth. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வி டேக் அ டிவி. இப்போது டிவி பார்த்திங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து டிவியை வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ வி ஹாவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனிஸ் டிவி. ஒரு கம்பெனியில் பார்த்திங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், இன்னொரு கம்பெனியில் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி அந்த டிவியை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னா எதில் வந்து இனோவேஷன்ஸ் இருக்குது, புதுசாக என்ன வந்து அந்த டிவியில் கொண்டு வந்திருக்காங்க, அதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிவியை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ யூசர்ஸ் அதிகமாக ஆக மார்க்கெட் அண்ட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதிகமாக இனோவேஷன்ஸ் ஆல்சோ இட்ஸ் இன்க்ரீஸிங். ஸோ இது எல்லாமே என்ன பார்த்திங்க அப்படின்னா இகாமர்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு இது எல்லாமே ஒரு ரீசனாக இருக்குது. இன் August 11, 1994 by noon of the day, Phil Brandenburger of Philadelphia, USA bought a music CD. ஸோ August 11, 1994 பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பிராண்டன்பர்கர் ஆஃப் ஃபிலடெல்ஃபியா யூஎஸ்ஏ. ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு மியூசிக் சிடி வந்து பை பண்ணுறாங்க. என்ன மியூசிக் சிடி அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் 10 சம்மோனஸ் டேல்ஸ். ஸோ இது வந்து ஒரு மியூசிக் ஆல்பம். இந்த சிடியை வந்து கோன் ஆஃப் நாஷியா யூஎஸ்ஏ அவங்கக்கிட்டேருந்து வந்து பை பண்ணுறாங்க. ஸோ த்ரூ த ஆன்லைன் அண்ட் பெய்டு $12.48 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் யூஸிங் ஹிஸ் கிரெடிட் கார்டு த்ரூ ஆன்லைன். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் சிடி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. த்ரூ ஆன்லைன் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதுக்கு ஷிப்பிங் சார்ஜஸும் வந்து பே பண்ணுறாங்க. திஸ் இஸ் மார்க்ட் ஆஸ் த ஃபஸ்ட்டு ட்ரூ இகாமர்ஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கின ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மியூசிக் சிடி அவர் பர்ச்சேஸ் பண்ணார் இல்லையா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இகாமர்ஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு சி ஒன் அ டைம் லைன் இட் டிஸ்கிரைபிங் வேரியஸ் ஈவெண்ட்ஸ் இன் இகாமர்ஸ். ஸோ இன் 1960s பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அலவுஸ் கம்பெனிஸ் டு கேரி அவுட் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ், a precursor on online shopping.
ஸோ 1960s பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச், ஸோ அதாவது இடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிட்வீன் த கம்பெனிஸ், இப்போ நான் 2 கம்பெனிஸ் இருக்குது. ஒருத்தவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ தே நீட் எ ரா மெட்டீரியல். ஸோ தே ஆர் அப்ரோச்சிங் த கம்பெனி ஹூ பில்டிங் த ரா மெட்டீரியல். ஸோ ரா மெட்டீரியல் வந்து யார் வந்து உருவாக்குறாங்களோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு இவங்க சென்ட் பண்ணுவாங்க. அவங்க அந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா த்ரூ த இன்டர்நெட். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்க்கு ஒரு இனிஷியல் பாயிண்ட், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 1979 English inventor Michael Aldrich connected a TV set to a computer with a phone line and created teleshopping, meaning shopping at a distance. ஸோ இப்போ நம்ம டூ யூ நோவில் பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ அவர் என்ன பண்ணார், டிவியையும் கம்ப்யூட்டரையும் வந்து கனெக்ட் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா ஃபோன் லைன் மூலயமா கனெக்ட் பண்ணி டெலிஷாப்பிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராரு. நெக்ஸ்ட்டு 1981 the first business to business transaction from தாம்சன் ஹாலிடேஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் யார் பண்ணாங்க அப்படின்னா தாம்சன் ஹாலிடேஸ். நெக்ஸ்ட்டு 1984 the electronic mail is launched by CompuServe. Users could purchase items directly from 110 online merchants. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CompuServe அப்படின்றது ஒரு ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய மர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க. நமக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ நம்ம அந்த சர்வீஸ் ப்ரொவைடரை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இமெயில் அப்படின்ற ஒரு இமெயில் மெசேஜிங் இதை வந்து லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு 1991 the National Science Foundation allows the internet to be used for commercial purpose. ஸோ 1991 நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணாங்க, எல்லாருமே வந்துட்டு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 1994 ஆன்லைன் ரீட்டைலர் நெட் மார்க்கெட் மேக்ஸ் த ஃபஸ்ட் செக்யூர் ரீட்டைல் டிரான்சாக்ஷன் ஆன் த வெப். எ காப்பி ஆஃப் ஸ்டிங்ஸ் ஆல்பம் 10 Summoner's Tale. ஸோ டூ யூ நோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரு மியூசிக் சிடி வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலயமா வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரீட்டெய்லர், அதாவது யார் வந்து பொருட்களை விற்கிறாங்களோ அவங்கள என்னன்னு சொல்லுவோம், ரீட்டெய்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை தான் ஃபஸ்ட்டு செக்யூர் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அக்டோபர் 1994 Joe McCamley ran the first ever online banner ad. It went live on hardwired.com and promoted 7 art museums. இப்போ நம்ம வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு சைட்லலாம் வரும். ஓகேவா, அதை ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜோ மேக்கேம்லே. அவர் தான் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்தார். ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா hardwired.com அந்த வெப்சைட்டை பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு, தென் மியூசியம் 7 ஆர்ட் மியூசியம்ஸ் அவங்கள பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து வெப்சைட்டில் ரன் பண்ணது பார்த்தா ஜோ மேக்கேம்லே. இன் விச் இயர் 1994. Next, September 1995, eBay sold its first item, a broken laser pointer. ஸோ eBay அப்படின்றது இப்போ அமேசானு ஃப்ளிப்கார்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி eBay அப்படின்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் தான். அதில் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஐட்டம் வந்து சோல்ட் பண்ணாங்க. என்ன ஐட்டம் அப்படின்னா a broken laser pointer. 1999 the first online only shop Zappos opens. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா Zappos அப்படின்னாக்கா இட்ஸ் எ வெப்சைட். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, நம்ம தென் செப்பல்ஸு, ஷூஸ், எவ்ரிதிங்கு வி ஹாவ் இன் தேர் வெப்சைட். நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை என்ன பண்ணலாம், அந்த வெப்சைட்டில் போயிட்டு வாங்கிக்கலாம். இட்ஸ் லைக் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்லைனில் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா Zappos. நெக்ஸ்ட்டு 2005 சோஷியல் commerce. People using social media in their buying decision is born thanks to networks like Facebook. இப்போது நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது, இதெல்லாம் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்டர்நெட் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அது எப்போ வந்தது அப்படின்னா 2005 தான் வந்து இது இந்த மாதிரி நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்கிறது, இந்த கமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், டிசைட் பண்ணிக்கலாம். 2008 Groupon இஸ் லான்ச்டு. ஸோ Groupon அப்படின்றது ஒரு அமெரிக்கன் குளோபல் இ-காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இட் கனெக்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வித் லோக்கல் மர்ச்சன்ட்ஸ். இப்போ நான் ஏதாவது ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஐட்டம் இப்போது நான் வந்து சென்னையில் இருக்கேன் அப்படின்னா அந்த சென்னையில் யார் லோக்கல் மர்ச்சன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்தே நான் என்ன பண்ணலாம், டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யார் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா Groupon அப்படின்ற ஒரு மார்க்கெட் குளோபல் இ-காமர்ஸ் அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு 2009 இந்தியாஸ் டோட்டல் இ-காமர்ஸ் சேல் இஸ் $3.9 பில்லியன் அமெரிக்கன் டாலர். ஸோ 2009 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலயமா நடக்கிற டிரான்சாக்ஷன், அதாவது ப்ராடக்டை பை பண்ணுறது சேல் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் டாலர் படி 3.9 பில்லியன் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 2018 வித் மொபைல் காமர்ஸ் இட் இஸ் expected 5% up and will be $850 billion அமெரிக்கன் டாலர். ஸோ இப்போ மொபைல் காமர்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா 265%க்கும் அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அது இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகும். ஸோ அமெரிக்கன் டாலர் படி பார்த்தாக்கா $850 பில்லியன். ஸோ இந்த அளவுக்கு வந்து ரீச்சபிள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த டைம் லைன் இட் டிஸ்கிரைபிங் வேரியஸ் ஈவெண்ட்ஸ் இன் இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸில் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது, இயர் பை இயர் வந்து அது எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ.